ஜென்ரேஷனுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குகிறோம். 20 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படியே நாங்கள் எழுதி தரோம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கிரயம் செல்லாது. பதிவு முடிஞ்சிருச்சு, டாக்குமெண்ட்டும் வந்துருச்சு. அதில் 25ஆம் நம்பர் பிளாட் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுதான் தவறான ஒரு விஷயம். பட்டா சிட்டா அடங்கல் இவையெல்லாம் எப்படி நம்ம ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுறோமோ அதுபோல் நம்ம சொத்திற்கான ஒரு கவசம் அதுதான் பட்டா மற்றும் இதர வருவாய்த்துறை ஆவணங்கள். இது ரொம்ப முக்கியம். கிராமத்தில் அது ஒரு விவசாய நிலமாக இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு அந்த ஒரு ஃபசலி அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட காலத்திற்கு மிக சொற்பமான தொகை தான் இருக்கும். அந்த தொகையை நம்ம ஒரு அறியாமையால் கட்டாமல் இருப்போம், இக்னரன்ஸ். இந்த விஷயத்தை குடும்ப நபர்களிடம் சொல்லிடணும். எத்தனையோ பேர் எங்கே சொத்து இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிஸ் ஹேப்பனிங் நடந்திருக்கு. ஒரு எதிர்பாராத விதத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் சூழ்நிலையில் ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த ஒரு வெப்சைட், கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்கள் பெயரிலேயே உள்ளதா என்பதையும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்மளுடைய ஃப்யூச்சர் மற்றும் நம்மளுடைய ஜென்ரேஷன் இவங்களுடைய சேஃப்டிக்காக நம்ம செய்யக்கூடியது, நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்கள். அவ்வாறான சொத்து உங்களுடைய சந்ததியினரையோ நீங்கள் விரும்பும் நபரையோ முறையான வழியில் சென்றடையக்கூடிய விதத்தில் அந்த ஆவணமானது பதிவு செய்யப்பட்டு கிரயம் பெறப்பட்டதா, அவ்வாறான ஆவணங்கள் முறையாக உள்ளதா, அந்த சொத்தானது பாதுகாப்பான விதத்தில் உள்ளதா என்பதை பற்றி இன்று பார்க்கலாம். நீங்கள் வாங்கும் சொத்தினை பாதுகாக்கும் வழிமுறைகள் என்ன, அந்த பத்திரங்கள் முறையாக உள்ளதா, இவைகள் குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த உங்கள் ஜென்ரேஷனுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குகிறோம். சந்ததியினர், உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபர்களுக்கு அந்த சென்றடையக்கூடிய விதத்தில் அந்த சொத்தானது முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அசையா சொத்து, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவணத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வாங்கணும். இல்லை ஒரு 20 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படியே நாங்கள் எழுதி தரோம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கிரயம் செல்லாது. ஸோ அந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் பெறப்பட்ட சொத்தானது முறையான விதத்தில் உள்ளதா என்பதை முதலில் நாம் ஆராய வேண்டும். உங்களுடைய சேல் டீட் பதிவு இதுதான் வெரி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ அந்த பதிவு முடிந்தவுடன் அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணமானது உங்களுக்கு பதிவு துறையால் வழங்கப்படும். அந்த ஆவணத்தை ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டாக நீங்கள் அதை வச்சுக்கணும். ரொம்ப கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆவணம் அதுதான் பேசிக். அந்த பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவணம் மற்றும் இதர முந்தைய ஆவணங்கள் இவை தான் அந்த சொத்திற்கான உரிமையை உங்களுக்கு நிலைநாட்டக்கூடிய ஆவணங்கள். அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணம் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த சொத்தின் மீது உரிமை கோர முடியும். நீங்கள் யாருக்கு அதை நீங்கள் நினச்சி எழுதி கொடுத்தாலும் அந்த ஆவணத்துக்கு இதுதான் மூல ஆவணமாக கருதப்படும். அதனால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த சொத்து வாங்குறீங்களோ அது முறையான விதத்தில் முறையான முத்திரை கட்டணம் செலுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். பதிவு முடிஞ்சிருச்சு, டாக்குமெண்ட்டும் வந்துருச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒரு பெரிய லே அவுட்டில் இருக்குது அப்படின்னா அதில் 25ஆம் நம்பர் பிளாட் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுதான் தவறான ஒரு விஷயம். பதிவு முடிவதற்கு முன்பாகவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட உடனோ அந்த சொத்தினை அடையாளம் காணப்பட்டு முறையான விதத்தில் ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறது, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. உங்கள் ஆவணத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க சொத்தின் 4 எல்லைகள், கிழக்கில் என்ன இருக்குது, மேற்கில் என்ன இருக்குது, தெற்கில் வடக்கில் இவைகள் குறிப்பிட்டு அந்த 4 எல்லைகளின் அளவுகளும் குறிப்பிட்டு 4 புறத்தில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே உங்கள் ஆவணத்தில் இருக்கும். அந்த 4 எல்லையின் அளவு லீனியர் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது, அந்த 4 எல்லைகளின் அளவு கீழ்புறம் மேல்புறம் வடபுறம் தென்புறம் எவ்வளவு அளவு இருக்குது என்பதையும் குறிப்பிட்டு உங்கள் ஆவணத்தில் இருக்கும். அதன் அடிப்படையில்
ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், அதாவது நேரடியாக அந்த சொத்தில் அந்த அளவுகள் உள்ளவாறு உள்ளதா என்பதை குறிப்பிட்டு ஒரு பவுண்டரி ஸ்டோனே போட்டுடலாம். அந்த 4 எல்லை கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லைக்கல் அப்படின்னு சொல்கிறது, இது சின்ன ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, அது அடையாளம் காணப்பட்டு முறையாக ஃபென்சிங், அதாவது வேலி இடப்பட்டு, எப்படி வேணாலும் இருக்கலாம் வேலி. அது வேலி எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்பதற்கான ஒரு 4 எல்லைகளுடன் கூடிய ஒரு அடையாளம். பிற்காலத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கும். ஓவர்லாப்பிங், பக்கத்தில் உள்ளவங்க ஆக்கிரமிப்பு செய்து உள்ள வந்து கட்டுமானம் கட்டியிருக்கதோ இல்லை அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறதையோ அது வந்து டெஃபினட்டாக அது வந்து தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த மாதிரி பவுண்டரி போட்டுட்டு நீங்கள் 4 எல்லைகள் குறிப்பிட்டு உங்களுடைய அனுபவத்தில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபென்சிங் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இது முடிஞ்ச உடனே அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கீங்க, அந்த சேல் டீட் நமக்கு வந்துடுது. சேல் டீட் மட்டும் வந்தால் போதாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ். காலி நிலமாக இருந்தால் ஏற்கனவே யார் உங்களுக்கு விற்றாங்களோ அவர்கள் பெயரில் இருந்து உங்களது பெயருக்கு பட்டா, சிட்டா, அடங்கல் இவையெல்லாம் அந்த கிராம கணக்கில் வரக்கூடிய ஆவணங்கள். பட்டா என்பது அந்த உங்கள் நிலத்தின் அமைந்துள்ள சர்வே குறிப்பிடப்பட்டு அந்த சர்வே எண்ணில் உங்களுக்கான இடத்தின் அளவு என்ன. இப்போ 320 அப்படிங்கிற சர்வே நம்பரை வந்து முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் மட்டும் வச்சுருக்கலாம், அது ஒரு 2 ஏக்கர் இருக்கலாம். அதை லேஅவுட்டாக பிரிக்கிறப்ப நமக்கு வந்து 1 கிரவுண்ட் அல்லது 2 கிரவுண்டு வருதுன்னா அந்த 320ங்கிற சர்வே நம்பர் வந்து சப்டிவிஷன், உள்பிரிவுகள் குறிக்கப்பட்டு, அந்த மாதிரி உட்பிரிவுகள் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு சர்வே நம்பர் 320/1, 320/1A, 320இல் 1A1, இந்த மாதிரி பிரிவுகள் உட்பிரிவுகள் கொடுக்கப்பட்டு உங்கள் பெயரில் உங்களுடைய கிரை ஆவணத்தின் அடிப்படையில் ஒரு பட்டா வழங்கப்படும். அந்த பட்டாவின் அடிப்படையில் சிட்டா, கிராம கணக்கு, அடங்கல் இவையெல்லாம் கிராம கணக்கு, அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்ற கிராம நிர்வாக அலுவலர் அவரிடம் அந்த கணக்கு வழக்குகள் இருக்கும். உங்களுடைய அந்த சப்டிவைட் செய்யப்பட்ட பட்டா எண்ணை குறிப்பிட்டு அவரது ஆவணங்களில் உங்களது பெயரை குறிப்பிட்டு இவர்தான் இந்த இடத்தின் உரிமையாளர் என்று ஒப்பம் செய்து வைத்துக் கொள்வார். அதுதான் அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது. வருவாய்த்துறை ஆவணங்கள் தான் உங்கள் சொத்தினை பாதுகாக்கக்கூடிய ஆவணங்கள். கிரைய பத்திரம் உங்களுக்கு உரிமையை கொடுக்கும். பட்டா, சிட்டா, அடங்கல் இவையெல்லாம் எப்படி நம்ம ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுறோமோ அதுபோல் நம்ம சொத்திற்கான ஒரு கவசம், அதுதான் பட்டா மற்றும் இதர வருவாய்த்துறை ஆவணங்கள். இது ரொம்ப முக்கியம். செல்லிடை வாங்கி வச்சுட்டு அப்படியே 20 வருஷம் அப்படி வச்சுருப்பாங்க. பட் அனுபவத்தில் உள்ளதை காட்டக்கூடிய மற்ற ஆவணங்கள் இருக்காது. பட்டா மாற்றிருக்க மாட்டோம், சிட்டா வாங்கியிருக்க மாட்டோம். பட்டா மாறினாலே சிட்டா அண்டு அடங்கல் தன்னால் நம்ம அந்த பட்டாவை காமிச்சு நம்ம அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சேல் டீட் வாங்கினா பதிவுத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் ஒரு இணைப்பு உள்ளது. அவர்களே அதன் உரிமை மாற்றத்திற்கான நடைமுறை வழிமுறைகளை கொண்டு வந்துள்ளார்கள். சிறிதாக அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இருந்தாலும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடியது உங்களது கைகளில் தான் உள்ளது. நமது ஏற்பாட்டில் தான் அந்த பெயர் மாற்றம், உரிமை மாற்றம் இவைகள் அனைத்தும் நடக்கும். ஸோ அந்த சேல் டீடுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இதனுடைய பெயர், அதாவது வருவாய்த்துறை ஆவணங்களில் உங்கள் பெயர் சரியான முறையில் என்டர் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கவனத்தில் கொண்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்வது அடுத்த ஒரு விஷயமாகும். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். காலிமனையாக இருந்ததுன்னா காலிமனைக்கான வரி, கிராமத்தில் அது ஒரு விவசாய நிலமாக இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு அந்த ஒரு ஃபசலி அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட காலத்திற்கு மிக சொற்பமான தொகை தான் இருக்கும். அந்த தொகையை நம்ம வந்து ஒரு அறியாமையால் கட்டாமல் இருப்போம், இக்னரன்ஸ். அது போய் கட்டணும்னு தெரியாது. அந்த விஓஓ ஆஃபீஸில் போய் நம்ம அதை வெரிஃபை பண்ணால் தான் ரொம்ப சொற்பமான தொகை தான் இருக்கும். காலிமனை அல்லது அந்த ஒரு விவசாய நிலமாக இருந்ததுன்னா அதுக்கு மிக குறைந்த தொகை தான் அதுக்கான வரியாக இருக்கும். அதை கட்டினால் அந்த ஆவணங்களும் நமது உரிமைக்கான அடிப்படை ஆவணங்களாக இருக்கும். கிரைய பத்திரம், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், வரி வகைராக்கள் செலுத்தியதற்கான ரசீது, இவையெல்லாம் இணைந்தது தான் நம்ம சொத்திற்கான அனைத்து ஆவணங்களும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பீரியாடிக்கல் செக்கப், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அந்த இடத்த போய் பார்க்கணும். நம்ம இருக்கா, வேறு யாரும் என்க்ரோச் பண்ணியிருக்காங்களா, இதை தெரிந்து கொள்வது மிக அவசியம். ஏன்னா பர்பஸாக என்க்ரோச் பண்ணி வர்றது ஒரு பக்கம், நம்ம சொத்து எதுனே தெரியாமல்
இதுதான் நமது சொத்து அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தங்க உள்ள வந்து அதில் பயிர் வைச்சிருக்கதோ இல்லை அதில் கட்டுமானம் மேற்கொள்வதோ இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பீரியாடிக்கல் செக்அப். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எங்கே சொத்து வாங்கியிருக்கீங்க, அந்த சொத்து எங்கே இருக்குது, இந்த விஷயத்தை வந்து குடும்ப நபர்களிடம் சொல்லிடணும். எத்தனையோ பேர் வந்து எங்கே சொத்து இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிஸ் ஹேப்பனிங் நடந்திருக்கு, ஒரு எதிர்பாராத விதத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் சூழ்நிலையில் குடும்ப நபர்களுக்கு நீங்கள் வாங்கிய சொத்து எங்கு உள்ளது என்பது கூட தெரியாத நிலை பல வழக்குகளில் இன்று வரை சந்தித்து வந்து கொண்டுள்ளோம். இதை நம்ம இந்த சூழ்நிலையை வந்து குடும்ப நபர்களுக்கு நிச்சயம் கொடுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு பிக்னிக் மாதிரி கூட்டு போய் காமிச்சிருங்க. இங்கே தான் வாங்கியிருக்கோம், இந்த ஆவணம் இங்கே இருக்குது, இல்லை இந்த ஆவணம் பேங்க்கில் ஒரு பர்பஸ்க்காக ஒரு செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கேன், இல்லை இந்த ஆவணத்தை வச்சு ஒரு கடன் வாங்கியிருக்கேன், பட் நம்ம சொத்து இதுதான் என்ற விஷயத்தை குடும்ப நபர்களுக்கோ இல்லை உங்கள் உறவினர்கள் எவரொருவருக்கோ அது போன்ற விஷயங்களை தெளிவாக குறிப்பிட்டு அந்த ஆவணம் குறித்த விவரங்களையும் கூறிவிடுதல் மிக மிக முக்கியம். அதை அனைவரும் குடும்ப நபர்கள் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அப்புறம் அந்த பீரியாடிக்கல் செக்அப், அதாவது பதிவுத்துறையில் அந்த வில்லங்க சான்றிதழ் நீங்கள் பார்க்கலாம். வியூ ஈஸி அப்படின்னு இருக்குது, பார்வையிடுதல். வில்லங்க சான்றிதழை பார்வையிடுதல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே இருக்குது. இந்த சர்வே நம்பரை கொடுத்து அந்த கிராமம் எதுன்னு கொடுத்து அந்த பதிவுத்துறை எந்த அலுவலகத்தை சார்ந்தது என்பதை பார்த்து ஈஸி நம்ம வீட்டில் இருந்தே பார்க்க முடியும். நம்மளுடைய ஆவணம் இன்டாக்டாக இருக்கா, இந்த ஆவணத்தின் அடிப்படையில் வேறு யாராவது கிரையப்பத்திரம் எதுவும் எப்போதாவது ஏற்படுத்தி உள்ளார்களா அல்லது நமது பெயரிலேயே உள்ளதா என்பதை ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அந்த ஒரு வெப்சைட், கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ரெஜிநெட் அப்படின்ட்டு, டிஎன் ரெஜிநெட் அப்படின்னு இருக்குது. ரொம்ப ஒரு ஈஸி ஆக்சஸ் தான் அது, எல்லாருமே பார்க்கலாம். அந்த வில்லங்க சான்றிதழில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்கள் பெயரிலேயே உள்ளதா என்பதையும் இடைவிடாது நீங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பார்க்கலாம். எப்பப்போ நேரம் இருக்கோ அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதற்கான குழப்பங்களையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். பை மிஸ்டேக் ஏதாவது ஒரு என்ட்ரி இருந்தால் கூட நீங்கள் உடனே சம்மந்தப்பட்ட அந்த பதிவகத்திற்கு சென்று என்னுடைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஒரு என்ட்ரி தவறாக இருக்குது, நீங்கள் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதற்கான மாற்றங்களை உடனடியாக செய்து தருவார்கள். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் வாங்கின சொத்து பத்திரமா உங்கள்கிட்ட இருக்கும், பத்திரங்களும் பத்திரமா இருக்கும். நீங்கள் நினைத்த என்ன பர்பஸ்க்காக நம்ம வாங்குகிறோமோ அந்த சொத்தானது உங்கள் விரும்பும் நபர்களை, உங்கள் குடும்ப நபர்களை பாதுகாக்கும் விதமாக ஒரு சொத்தாக அமையும். தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்தையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது கொடுக்காது. அதற்கான வழிமுறைகளை இடைவிடாது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். இவ்வாறு இந்த வழிமுறைகளை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த சொத்து வாங்கினீங்களோ அது வந்து உங்கள் எண்ணம் நிறைவேறும் விதமாக நீங்கள் விரும்பிய நபரை சென்றடையும். உங்களுக்கும் இந்த சொத்து என்ன ஒரு காரணத்திற்காக வாங்கப்பட்டதோ அந்த காரணத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக அமையப்பெறும். இது குறித்து வேறு எதுவும் உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுத்தால் விகடன் சார்பாக உங்களுக்கு உரிய விளக்கங்கள் உரிய நேரத்தில் வழங்கப்படும். நன்றி.